அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. இயேசு கிறிஸ்து நமக்கான தேவைகளை அனைத்தையும் சிலுவையிலே சம்பாதித்தார் என நாம் அறிந்திருந்தாலும் நாம் அவரிடம் எதுவும் கேட்பதும் இல்லை, எந்த கவலைகளையும் அவரிடம் கூறுவதும் இல்லை. நாம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை கேட்பதினால்தான் நாம் அவரை விசுவாசிக்கின்றோம் என்பதாகும். எந்த தேவைகளையும் கேட்காமல் நம்முடைய கவலைகளை அவரிடம் சொல்லாமல் இருந்தால் நாம் அவரை நம்பவில்லை, அதாவது விசுவாசிக்கவில்லை என்பதே உண்மை. இதை சிந்தித்து பாருங்கள். நாம் எல்லோருடனும் நம்முடைய தேவைகளையும் அல்லது சூழ்நிலைகளையோ சொல்லுவதில்லை. இயேசுவை நம்புங்கள், அவர் நல்லவர். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதற்காகவும் எங்கள் மகிழ்ச்சியை நீர் எப்பொழுதும் விரும்புவதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பியிருக்க நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்பதை விசுவாசிக்க உதவி செய்யும். எந்த சூழ்நிலைகளை காட்டிலும், எந்த வியாதியை காட்டிலும், எங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தை காட்டிலும் நீர் பெரியவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையையும் அன்பையும் சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.